श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां भुजसे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। रुद्र ஸ்ரீருத்ர பிரஷ்னக அதுல நமக்கம் மூன்றாவது அணுவாகம். அதுல நாம இன்னைக்கு பார்க்க வேண்டிய வீடு கக்குபாய. அந்த அணுவாக ஆரம்பிக்கிறது நம சகமானாய நிவ்யாதின ஆவ்யாதினி நாம் பதகே நமோ நம கக்குபாய நிஷங்கினே சேனா நாம் பதகே நமோ நமோ நிஷங்கின இஷுதிமதே தஸ்கரா நாம் பதகே நமோ நமோ வஞ்சதே பரிவஞ்சதே ஸ்தாயூனாம் பதகே நமோ நமோ நிச்சேரவே பரிச்சராயாரண்யானாம் பதகே நமோ நம ஸ்ருகாவிப்யோ ஜிகாகும் சத்யோமுஷ்ணதாம் பதகே நமோ நமோ ஸ்ரீமத்யோ நக்சந்தரப்ய பிரக்ருந்தானாம் பதகே நமோ நம உஷ்ணேஷினே கிரிச்சராக குலுஞ்சானாம் பதகே நமோ நம இஷுமத்யோதன்வாவிப்யச்சவோ நமோ நம ஆதன்வானேப்ய பிரதிதரானேப்யச்சவோ நமோ நம ஆயச்சத்யோ விஷ்ணுஜத்யச்சவோ நமோ நமோஷ்யத்யோ வித்யத்யச்சவோ நமோ நம ஆசீனேப்ய शयानेभ्यच्चवो नमो नमः स्वभत्यो जाग्रत्यच्चवो नमो नमस्तिक्षभ्यो धावत्यच्चवो नमो नमः सभाप्य सभापदिभ्यच्चवो नमो नमो अश्वेभ्यो शपदिभ्यच्चवो नमः. அதுல பார்த்தது நம்ம கக்குபாய. கக்குபாய அப்படிங்கும்போது சிறந்தவனே கக்குபாய நமக அப்படி சேர்த்துக்கணும். கக்குபாயன சிறந்தவர் அப்படின்னா இந்த இடத்துல எந்த விதத்தில் சிறந்தவர் நீங்க பாத்தீங்கன்னா கக்குபாய எல்லா தேவதைகளையும் படைத்து அந்த தேவதைகளுடைய சொரூபமாக இருப்பவர். அந்த விதத்தில் சிறந்தனால கக்குபாய தேவதாவுடைய சொரூபமாக இருப்பவர் தத்துவம் ஈஸ்வர தத்துவமாக இங்கு நாம் பார்க்கிறோம் ருத்ரனை. கக்குபாய இது உங்களுக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை. சிருஷ்டியில் நம்ம பார்க்கும்போது எப்படி தேவதைகள் தோன்றினார்கள் என்பதை நம்ம பார்த்திருக்கோம். பிரம்ம தத்துவம் மாயையினுடன் சேர்ந்து வெளிப்படும் போது ஈஸ்வர தத்துவம் அவரால் படைக்கப்பட்டதுதான். அந்த மாயினுடைய 3 குணங்களிலிருந்து படைப்பட்டதான் இந்த உலகம். அதில் முதலில் படைக்கப்பட்டவர் ஈஸ்வரகா, தோன்றியவர் ஈஸ்வரகா. அவருக்கு அப்புறம் படைக்கப்பட்டவர்கள் தான் தேவதைகள். அப்போ அவங்களுடைய சொரூபமாக அவர் இருக்கிறார். அடுத்தது நீ சங்கினே. சங்கினே சங்கி அப்படிங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி கேட்கிறோம். பக்தன்னு அர்த்தம். அது ரொம்ப தேவையில்லாத இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க சங்கி சங்கின்னு. இட்ஸ் நாட் சங்கி. சங்கினே நீ சங்கினே அப்படின்னா கையில் வாளுடன் இருப்பவர், ரெடி டு அட்டாக் த அதர்மீஸ். அதர்மம் செய்பவர்களை, அதர்மத்தை அழிப்பதற்கு எந்நேரம் எப்படி இருக்காரு அவரு? ரெடியா, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன், அப்புறமேல் வந்து பாத்துக்கலாம் அவங்கள, அப்படி எல்லாம் கிடையாது. நிஷங்கினே வித்து கையில் வாளுடன், வில் அதாவது வில்ல வந்து தொடுப்பதற்கு கையில அம்பை வைத்துக் கொண்டிருக்கும், ரெடியா எப்பவுமே அம்பை கையில் வைத்து கொண்டு இருப்பவரேன்னு அர்த்தம். அதாவது இப்ப நம்ம ஒரு சில பேர் நினைக்கிறது நம்ம பண்ற பாப்பங்கள் இறைவனுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறது பழவேத்தினுடைய இது. வெளியில தெரியாம செஞ்சா, இப்போ இதே பாத்தீங்கன்னா தவறு என்பது யாருக்கு தெரியாம செஞ்சா செஞ்சுக்கலாம். நான் பண்ற தப்பு யாருக்கு தெரியும், அப்படித்தான் எல்லாருமே வாழ்றாங்க. நான் தப்பு பண்ணல, அதை பத்திலாம் அவங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஏன்னா தர்மம் அதர்மம்ங்கிறது அதோட வேல்யூ சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுக்காததுனால
தர்மம் தான் புண்ணியம், அதர்மம் எனக்கு பாப்பம். என்னுடைய வாழ்க்கையில் நான் கஷ்டப்படணுங்கிறது சொல்லி கொடுக்காததுனால, அவங்களுக்கு தர்மத்தினுடைய வேல்யூ தெரியாததுனால, இப்ப தப்பு பண்ணுனா அவங்க கஷ்டப்படுறது, நாம மாட்டிக்கிட்டோம்னா வெட்கப்படணும். 4 பேர் நம்மள தப்புன்னு சொல்லிருவாங்க. அந்த இடத்துலதான் அவங்களுக்கு ஈகோ கிளாஷ் ஆகுது. நான் மாட்டிக்க கூடாது. என்னுடைய ஈகோக்கு எந்த விதமான இது வந்துடக்கூடாது. குறைவும் வந்து விடக்கூடாது. அப்ப உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க, யாருக்கும் தெரியாம பண்ணிக்கலாம். அப்ப அது தப்பல்ல. அவன் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். எது இப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. யாருக்கும் தெரியாமல் தப்பு பண்ணலாம், யாருக்கும் தெரியாம ஓட்டுக்கு பணம் கொடுக்கலாம், யாருக்கும் தெரியாம ஓட்டுக்கு பணமும் வாங்கிக்கலாம். இறைவனுக்கு தெரியுமா என்ன? இப்படி ஒரு எண்ணம் வச்சு செய்வார். எல்லாத்துக்கிட்டையும் ஓட்டுக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு கொண்டே குத்துனாங்களா இல்லையா? குடுராசா குடுராசான்னு வாங்கிக்கிட்டு வேற ஒருத்தர் குத்துனாங்களா இல்லையா? இது முதல்லயே தெரியணும். அத என்னன்னா, யாருக்கும் தெரியாமல் பண்றேன்னா பண்ணிக்கலாம். ரைட்ல 12 மணிக்கு 1 மணிக்கு கொண்டு பணம் கொடுத்துக்கலாம். நாமளும் 12 மணிக்கு 1 மணிக்கு இப்ப பணம் கொடுத்தவ மாட்டிட்டான். பணம் வாங்கினவன் இறைவன்ட்ட தப்பிச்சிருவான்னு நினைக்கிறீங்க? பணம் வாங்கினவன் இறைவன்ட்ட தப்பிக்க முடியுமா என்ன? முடியாது. இதுலயே தெரிஞ்சு போச்சு. இப்ப கண்ணுக்கு முன்னால பணம் கொடுத்து இன்னைக்கு அவமானப்பட்டு நிக்கிறாங்க போது, தண்டனை வாங்கிட்டு நிக்கிறாங்க போது, தேச துரோகம் இதெல்லாம். ஓட்டுக்கு பணத்தை வாங்குறது தேச துரோகம். உண்மையில் அதெல்லாம். அத வாங்குறவங்க நமக்கு தண்டனை வெயிட்டீஸ் இன்னும் கிட்ட வரல. அவ்வளவுதான். எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி அறிவின்மை இதெல்லாம். ஏன்னா என் மனதில் இறைவன் யாரு? என் மனதில் வெளிப்பட்டு கொண்டு எப்ப வெளிப்படுறாரு? நாமள முடிச்சிருக்கும் போது மட்டும் வெளிப்படுறாரு. நம்ம தூங்கும் போது அவரு தூங்கிடுறாரா என்ன? ரெஸ்ட் எடுக்கிறாரா என்ன? ஒரு க்ஷணம் கூட ஓயாமல் பொட்டு பொட்டு பொட்டுன்னு இந்த ஆந்த வாக்கு அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாரு மனசுல. வெளிப்படுற இடம் மனம். அப்போ நீங்க மனதில் வருகிற ஒவ்வொரு எண்ணத்தையும் அவர் அறிவார். நீங்க நல்லதை நினைக்கிறீங்களா, தப்பா நினைக்கிறீங்களா, எப்படி மேனிபுலேட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா, நேர்மையா வாழ்றீங்களா, நேர்மையா வாழ்ற மாதிரி நடிக்கிறீங்களா, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அதத்தான் சொல்றாரு இங்க. எப்படி இருக்காராமா? அதுவும் தண்டனை கொடுப்பதற்கு, கர்ம பலனை கொடுப்பதற்கு. தண்டனைனா அப்பவே கிடைக்காது. அப்ப நம்ம கிடைக்கலன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் கையில் எப்படி வச்சிட்டு இருக்காராமா? கையில் அம்பை வைத்துக் கொண்டு என்ன அர்த்தங்க? அம்பார தூணியில அம்பு இருக்க வரைக்கும் இன்னும் ஸ்டார்ட் ஆகலின்னு அர்த்தம். இவர் என்ன சொல்றாரு? கையில் அம்பை. அம்பார தூணியில் இருந்தா கூட எடுக்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆயிருமோ என்னவோ. அதனால வேர்டு பாருங்க, கையில் நிஷங்கினே. இம்பார்ட்டன்ட் வேர்டு இது. கையில் அம்ப வச்சிருக்கான்னு என்ன அர்த்தம்? ஒரு வீரன் கையில் அம்ப வச்சிருக்கான்னு என்னங்க? ரெடி டு அட்டாக். எந்நேரமும் ஒரு நிமிஷம் க்ஷணம் தப்பினால் மரணம் சொல்ற மாதிரி வீரன் கையில அன்பு எடுத்துட்டா என்ன அர்த்தம்? எப்ப வேணா நம்ம நெஞ்சில் குத்தும். அந்த மாதிரி இறைவன் அதனாலதான் அவரால் என்னவா இருக்க முடியுது? கர்ம பல தாத்தாவாக நம்ம செய்யற புண்ணியத்துக்கு பாப்பத்துக்கு பலனை கரெக்டா 1% கூட தப்பு இல்லாம அவர்னால எப்படி கொடுக்க முடியுதுன்னு நம்ம நினைச்சேன். அல்ப புத்திக்கு நமக்கு எட்டாது. அவர் எங்க அந்த பக்கம் திரும்பிட்டாருன்னா, இந்த பக்கம் திரும்பிட்டாருன்னா, அவர் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாருன்னா நம்ம ஏமாத்திக்கலாம்ல. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா என் மனதில் அவர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். நான் தர்மத்தில் வாழ்றேன்னா அதர்மத்துல வாழ்றான்னு அவருக்கு ஒரு க்ஷணமும். அதத்தான் சொல்றாரு. நீஷங்கி எப்படி நிக்கிறாரு? கையில் வாளுடன், கையில் வில்லுடன். வெயிட்டீஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நிஷங்கினே, வில்லை தொடுப்பதற்கு கையில் அம்பை வைத்துக் கொண்டிருப்பவர் நிஷங்கி. அப்படிப்பட்டவருக்கு இப்ப என்ன சொல்லணும்? நமஸ்காரம். அடுத்தது இஷுதிமதே. சரி, ஒரு அம்பு விட்டுட்டாருன்னா மறுபடியும் அடுத்த அம்பு போய் ப்ரிப்பேர் பண்ணி அல்லது போய் பொறுக்கிட்டு வரணுமா, இல்ல மறுபடியும் அம்பு செய்யணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அடுத்தவட என்ன சொல்றாரு? அம்பார தூணி இருக்குது அவர்கிட்ட. இஷுதிமத்தேனாங்க அம்பார தூணியை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய வில் எங்க இருக்குது? அம்பார தூணியில பின்னால வச்சிருக்காரு. எடுத்து விட்டுட்டாருன்னா அடுத்து எடுத்து இட்டுக்கிட்டே இருப்பாருன்னு அர்த்தம். சோ எங்கேயும் யாரும் என்ன பண்ணிடக் கூடாது? தப்பு படுவதற்கு தப்பு பண்றது தப்புன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். தெரியாம நீ பண்ணிக்கங்கிறது தவறு. எந்நேரம் இறைவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எங்கேயுமா இருக்காரு? உன் மனதில் இருக்கிறார். ஆனா ஜென்ரலா பாத்தீங்கன்னா எல்லாரும் கேட்கறது, இறைவன் எங்க இருக்கிறார்? எங்கும் இருக்கிறார்.
எங்க காமி அப்படின்னா உன் மனதில் இருக்கிறார் சொல்லணும். அடுத்த வார்த்தை உன் மனதில் இருக்கிறார். எங்க எனக்கு தெரியலையே, உனக்கு பார்க்க தெரியல. இப்படி சொல்லி கொடுத்து வளர்த்தணும். உன் மனதில் தான் இருக்கிறார், உனக்கு பார்க்க தெரியல. எப்படி பார்க்கிறது? வந்து வேதாந்தபடி உனக்கு மனதில் இருக்கும் இறைவன் உனக்கு நீயே பார்த்துக்க வேண்டியதுதான். உண்மையாக இப்ப வெளியில ரூம்ல இருக்கிற நம்ம கூட்டிட்டு போய் காமிக்கலாம், கோயில் இருந்தா கூட்டிட்டு போய் காமிக்கலாம். ஆனா எங்க இருக்கிறாரு சொல்ல தெரியணும். உன் மனதில் இறைவன் வெளிப்பட்டு கொண்டு அந்த குழந்தை ஒண்ணு என்ன சொல்லும்? குழந்தைன்னா நான் சொல்றது அறியாமல் இருப்பவரை குழந்தைங்கன்னு வேர்டு போட்டுக்கிறேன். அப்போ அந்த அந்த குழந்தை என்ன சொல்லும்? என் மனதில் இருக்கிறா, என் மனதில் இருக்கிறது எனக்கு தெரியல, உனக்கு தெரியல. அப்ப என்ன பண்ண? தெரியறக்குண்டான முயற்சி செய்யி. என்ன பண்ணா அவர் தெரிவாரு? வேதாந்தத்துக்கு வந்து படி, தீர்ந்து போச்சு. அது எப்போ வரும்போது வந்துட்டோம். ஆனா பிக்ஸ் பண்ணிடணும். வேதாந்தத்துக்குள்ள வந்து படிச்சா மட்டும்தான் இறைவன் யாரு நம்மளால காண முடியுமே தவிர வேற வழியில இறைவனை நீ காண முடியவே முடியாது. சொல்லி வச்சிடணும். அதான் அந்த காலத்துல குருகுலத்துல அவ்வளவுதான் பண்ணாங்க. நீ கிரகஸ்தாச சொல்லி வச்சுட்டாங்க. அவன் கிரகஸ்தாசிரமத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக் எங்க வந்துட்டான்? ஐயோ என் மனதில் இருக்கிற இறைவனை நான் கண்டுபிடித்தாக வேண்டும் என்று பொறுப்புகளை விட்டுட்டு வானப்பிரசத்துக்கு வந்துட்டான். இந்த அறிவு இல்லாததுனாலதான் ஆயுசுக்கு நம்ம என்னவா இருக்கிறோம்? கிரகஸ்தா. காலைல சமைக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், பேத்திய பார்த்துக்கணும், பேரனை பார்த்துக்கணும், பேத்திய பார்த்து இப்படியே என்ன ஆகுது? கிரகஸ்தா வாழ்க்கையிலே நம்ம வாழ்க்கையை முடித்து விடுகிறோம். நம்ம நாட் 1% தான் வானப்பிரசத்துக்கு வர்றாங்க. வந்தவங்க தான் படிக்க முடியும். மற்றவர்களால் கிரகஸ்தாசிரமத்திலே ஆயுசு இருக்கிற பொறுப்பை அடுத்த ஜெனரேஷன் கொடுக்காதவங்களால இருக்க முடியாது. சோ இறைவன் எங்க இருக்கிறார்னா கரெக்டா பேச தெரியும் உங்களுக்கு. குழந்தைகிட்ட வந்ததில் தான் இருக்கிறார். என்ன சொல்றாரு? அம்பார தூணி வில்லு, ஒரு வில்லு விட்டுட்டு அப்புறம் வில்லு தீர்ந்து போயிட்டே இருப்பேன். அம்பார துணியில வெரடியா வில்லு இருக்குது, அம்பு இருக்குது. அதுல அம்பு கையில வில்லு என்ன வச்சிருக்காரு, அது இல்லாம இந்த கையில ஒரு அம்பு எடுத்து கையில ரெடியா வச்சிருக்காரு. அந்த பொசிஷன்ல இறைவன் எங்க இருக்கிறாரு? உன் மனதில் தான் இருக்காரு. வேற எங்க இருக்கிறாரு? உன் மனதில் தான் நீ பார்க்க முடியும். வேற எங்கேயும் அவரை பார்க்க தூணிலும் துரும்பிலும் இருக்கிறார். ஆனா நீ பார்க்கக்கூடிய இடம் எது? உன் மனக்கண் கொண்டுதான் நீ இறைவனை பார்க்க முடியும். எப்படி? வேதாந்த உபனிஷத்துக்களை கற்று இறைவனே தன்னை வெளிப்படுத்தி எப்படி நீ என்ன பார்க்க முடியும்னு இறைவனே சொல்லி வச்சிருக்க. அதுதான் உபனிஷத்து. என்னை நீ எப்படி பார்க்கணும்னு சொன்னதே அது உபனிஷத்து. அதை படித்து குரு முகேனதான் இறைவனை, குரு காமிக்கிறவர் தான் இறைவனை. தனியா உட்கார்ந்து இறைவனை நம்மால் காண முடியவே முடியாது. எப்பேற்பட்ட மகானாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தேவை? குருனுடைய உதவி தேவை. அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது தஸ்கரானாம் பதையே. தஸ்கரனாங்க கொள்ளை அடிப்பவன். சுமதே தஸ்கரானாம். எஸ், தஸ்கரானாம் பதையே நமக. அதாவது கொள்ளை அடிப்பவர்களினுடைய தலைவனாக பதைய வந்துருது. கொள்ளை அடிப்பவர்களுடைய தலைவனாக இருக்கிறார். ஐயோ அப்பா, இறைவன் கொள்ளை அடிக்கிறாரா? கான்ஃபிளிக்ட் ஆகுதா இல்லையா மனசுக்கு? ஒரு மனுஷன் கொள்ளை கொள்ளை அடிக்க மட்டும் இல்ல, கொள்ளை அடிக்கிற தலைவன் என்னங்க? பிளான் பண்ணி கொடுக்கறவனே அவன் தான். கொள்ளைக்கு ஒரு கேங் இருக்காங்க அப்படின்னா அவருக்கு கொள்ளை கூட்டத்தின் தலைவன் என்ன பண்ணுவானா? நம்ம வாழ்க்கையில் நம்ம யாரை பாக்குறவங்களோ என்ன பண்றாங்க? அவன் கூட கொள்ளையடிக்க வரமாட்டான். அவன் பிளான் பண்ணி கொடுத்தானா 10 பேர் கையில அடியால் வச்சிருப்பான். நீ இப்படி போ, நீ இப்படி போ, நீ இப்படி போ, நீ இதை செய்யி, நீ பண்ணதுக்கு அப்புறம் நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணதுக்கு அப்புறம் இதை பண்ணு, கடைசியை முடிச்சு வெற்றிகரமா பணத்தை கொள்ளையடிச்சு வான்னு சொல்லி கொடுக்குறான். இப்ப என்ன சொல்றாரு? தஸ்கரானாம் பதையே. எப்படி புரிஞ்சுக்கிறது? இறைவன் கொள்ளை அடிப்பவர்களுடைய தலைவன். கொள்ளை அடிக்கிறவன் என்ன பண்ணுவானுங்க? நம்மளுடைய கண்ணை மறைப்பான். அதானே? கொள்ளை அடிக்கிறவன் என்னங்க பண்ணுவான்? இப்ப நீங்க வந்து பர்ஸ்ல பணம் வச்சிருக்கீங்க. பர்ஸ் எது நமக்கு? நீங்க ஒரு சரி பர்ஸ்லயே பணம் வச்சிருக்கீங்க. நீங்க அந்த பர்ஸ கையில வச்சிருக்கீங்க. பஸ்ஸுக்கு உங்க பின்னால ஒருத்தர் நிக்கிறான். அவன் உங்க பர்ஸ்ல இருக்கிற பணத்தை எடுக்கணும்னு நினைக்கிறான். என்ன பண்ணுவான்? அந்த பர்ஸ்ல இருந்து பணம் உருவறத நீங்க பார்க்காதவாறு உங்கள் கண்ணை மறைத்துதான் என்ன பண்ணுவான்? உருவ முடியும். நீங்க இப்படி பார்க்க வாங்க கண்ணை பணத்தை உருவான், ஓங்கி விட்டுற மாட்டான். செயினை பிடிச்சி இழுக்கிறாங்கிறான், கொண்டுட்டு போறாங்கிறான். என்னமோ பண்ணுனா எனக்கு தெரியலையே தான் புலம்புறமே தவிர அவன் நம்ம கண்ணை மறைச்சுத்தானே செயின் இழுத்தான். நமக்கு இழுக்கும் போது புரிஞ்சுக்கிறது வேற, நமக்கு தெரியாம கட் பண்ணிட்டு போறாங்கிறான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்? நம் கண்ணை மறைக்கிறா. அந்த கான்செப்ட் எடுத்துட்டு வாங்க. இறைவன்
நம்மளுடைய கர்ம பலனை நாம எதுக்கு வந்து பிறந்திருக்கோம்? கர்ம பலன் அனுபவிக்கிறதுக்கு தானே பிறந்திருக்கிறோம். போன ஜென்மத்தில், அதுக்கு முதல ஜென்மத்தில் செய்த பாப புண்ணியத்தை கழிப்பதற்குத்தான் பிறப்பே. நாம செல்வந்தராக வாழ்வதற்கு பிறப்பல்ல, கோடி கோடியா சம்பாதிக்கிறதுக்கு பிறப்பல்ல. பர்பஸ் ஆஃப் பர்த் என்னது? நம்ம அக்கௌண்ட்ல ஏகப்பட்ட பாப புண்ணியம் இருக்கு, அதை கழிப்பதற்காக வந்து பிறப்பு. ஓகே, இப்ப நீங்க வந்து பாபத்தையும் புண்ணியத்தையும் அனுபவிக்கிறோம். தர்ம அதர்மத்துக்கு உட்பட்டு நீங்க என்ன பண்ணீங்களோ அந்த பாபத்தை அசுபமா, அதான் என்ன சொல்றது, கஷ்டமாகவும் புண்ணியத்தை சுகமாகவும் நீங்க அனுபவிக்கிறதுக்கு வந்து பிறந்துட்டீங்க. இப்போ உங்களுடைய கண்ணை இறைவன் எங்கு மறைத்தால் நீங்கள் உங்கள் சுகத்தையோ சுக்கத்தையோ அனுபவிக்க முடியும்? நான் ஆத்மாங்கிற தத்துவத்தை மறைத்தால் மட்டும்தான், நீங்க சரீரம்ங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும்? சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்க முடியும். மறைக்கிறாரா இல்லையா? இத உலகத்தில் மறைப்பவன் இது தெரியுதா? அவருதான் யாருது? ஹெட். உலகத்தில் இருக்கிறவன் கண்ணை மறைப்பான், கால மறைப்பான், ஓட்ட, அது ஏதோ ஒரு விஷயம். ஆனா அதுல ஹெட் புரியுதுங்களா? இப்போ என்னுடைய சொரூபத்தை எனக்கு தெரியாமல் மறைத்து கொள்ளை அடிக்கிறாரா இல்லையா? ஏன் அது இறைவன் குற்றமா சொல்லக்கூடாது. நான் பண்ண புண்ணியத்தை பாபத்தை கழிக்கணும். கழிச்சாதான் நமக்கு ஏதோ பாபத்தை எல்லாம் கழிச்சோம்னா தான் நமக்கு வேதாந்தத்துக்குள்ள வர்றதுக்கு ஒரு வழி கிடைக்கும். வேதாந்தத்துக்குள்ள வந்தாதான் என்ன இறைவனோடு ஒன்றாக கலந்தல் அல்லது இறைவனை அறிதல், என்னை பற்றி அறிதல் நடைபெற போகுது. நீங்க உன்னை பற்றிய ஞானத்தை பெறணும்னா உங்களுக்கு இருக்கிற பாப்பத்தை நீங்க கழிச்சாகணும். பாப்பத்தை கழிச்சாகணும்னா உங்களுடைய சொரூபத்தை இறைவன் மறைத்தாக வேண்டும். லாஜிக். அப்ப அந்த உங்களுடைய சொரூபத்தை மறைச்சாதான் நீங்க என்ன பண்ணிக்கீங்க? நான் இந்த சரீரம்னு எடுத்துக்கிறோமா, அந்த சரீரத்துக்கு வர துக்கமெல்லாம் என்னோட துக்கம் எடுத்து நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன்? பாப்ப க்ஷயமாகுது. மறைக்கிறாரா இல்லையா? மாயா சொரூபத்தில் இருந்து எப்படி மறைக்கிறாரு? மாயா சொரூபேன அஜ்ஞானமாக இருந்து, இப்ப என்னிடம் இருக்கிற அஜ்ஞானம் என்பதும் இறைவனை தவிர்த்து வேறல்ல. என்னிடம் இருக்கிற அஜ்ஞானம் கூட இறைவனை தவிர்த்து வேறு. This is complete ultimate understanding of பகவான். என்னுடைய அஜ்ஞானமாக இருப்பதே அவர்தான். அதுக்கு அவர் அந்த மாயை தான் அவர் அப்படிங்கும் போது அதை கடப்பதற்குண்டான வழி சொல்லி கொடுக்கிறவர் அவர்தான். அது அடுத்த கேட்டகரி. ஃபர்ஸ்ட் பிறப்பு எப்படி நடக்குதுன்னு பாருங்க. சோ மறைக்கிறாரா இல்லையா? அப்போ நீங்க இந்த கொள்ளையர்கள்லயே தலைவன் யாரு? மறைக்கிறது இல்ல. இதுக்கு மேல மறைக்கிறதுக்கு ஒரு ஆள் உலகத்தில் இருக்கிறானா என்ன? என்னை நான் அறியாமல் மறைத்து கூட சக்தி படைத்தவர் இறைவன். அதுதான் சொல்றாரு தஸ்கரானாம் பதகே. இது வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். நேத்து சுவாமிஜி சொல்லியிருந்தார் பாத்தீங்களா? வேதாந்தம் உபனிஷத்துக்களை சமஸ்கிருத மொழியில் இருந்து தமிழாக்கம் பண்ணி படிக்கிறவங்கனால மட்டும்தான் தாயுமானவர் பாடல என்ஜாய் பண்ணவே முடியும். மற்றவர்களால் அதை பண்ண முடியாது. ஓதிக்கிட்டு இருக்கலாம், நானும் ஓத தவறு இல்லை. சப்த ஞானம் உள்ள போய் ஓதிக்கிட்டு இருக்கானா என்ஜாய்மெண்ட். இப்ப இந்த வேர்டை நீங்க ஞானம் இருக்குன்னு யோசனை பாருங்க. இந்த ஒரு வேர்ட் புரியணும்னா இதுக்கு பல வருடங்கள் நீங்க வேதாந்தத்தை கேட்டிருந்தா தான் இப்ப இந்த வேர்டே உங்களுக்கு புரியும். எங்க மறைக்கிறாரு, எங்க சுகம்னா என்ன, துக்கம்னா என்ன, பிறப்புன்னு என்ன, முன்பிறப்புனா என்ன, இப்ப எப்படி பிறந்த பிறப்பு சிருஷ்டி எல்லா பற்றிய உங்களுக்கு தோணும். அதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு. ஆனா இந்த வேர்டை நம்ம புரிஞ்சுக்கிறேன்னா இத்தனை நாள் நீங்க கேட்டதனுடைய அறிவை வைத்துத்தான் இதை நீங்க சொல்ற நானு புரியணும் இல்லையா? புரியுது அப்படின்னா ஆமாண்டா சாமி புரியுது, உள்ளார்ந்த ஆள் மனதில் எனக்கு புரிஞ்சு போச்சு. ஏன் இறைவன் மறைப்பதில் கொள்ளையர்களின் தலைவன், மறைப்பதில் தலைவன் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுதுன்னா இத்தனை நாள் நீங்க போட்ட முட்டுவலி ஆஃப் லிசனிங் கிளாஸஸ் அதுதான் இந்த வேர்டு புரிய வைக்கல. இதெல்லாம் சொல்லித்தர முடியாது. எப்படி நான் சொல்லித்தரது? பூர்வ ஜென்மம் என்ன, புனர்ஜென்மம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, பாபம்னா என்ன, தர்மம்னா அதர்மம்னா என்ன, சிருஷ்டினா இதெல்லாம் போட்டு வச்சாதான் இந்த வேர்டு என்ன ஆகும் நமக்கு. இப்போ என்னது? தஸ்கரானாம் பதையே. புரிஞ்சுங்களா? அடுத்தது இப்ப கக்குபாய நிசங்கினே. அந்த எப்படி சொன்ன நமோ நமக்கு எப்படி பண்ணணும்? கக்குபாய நமோ நமக, நிசங்கினே நமோ நமக, ஸ்தேனானாம் பதையே நமோ நமக. புரிஞ்சுங்களா? ருத்ரப்பா எவ்வளவு அழகான ஒரு
அடுத்தது நிஷங்கினே, திருப்பி எதே வருது அந்த வேர்டு, இட் இஸ் நாட் புனருக்தி தோஷம் என திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காரு. நிஷங்கினே நிஷங்கினே, அப்படி கிடையாது. இங்க நாம வேற விதமான மீனிங் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிஷங்கினே, அதாவது ரெண்டாவது நிஷங்கினேக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்டுக்கு என்ன சொன்ன, கையில் வாளுடன் இருப்பவர், கையில் வாளோ அல்லது அம்போ ஏதோ ஒரு வெப்பன், அப்போ அம்புடன் இருப்பவர், அப்படிதான் நிஷங்கினே சொன்ன. அதாவது சங்கிங்கிறது பக்தர், தன்னை வணங்கும், வாச்சியார்த்தம் பாத்தீங்கன்னா தன்னை வணங்கும், சங்கிங்கிறது பக்தர்களா, தன்னை வணங்கும் பக்தர்களுடைய துயரத்தை போக்குவதற்கு கையில் எப்பொழுதும் ரெடியா வில் அம்புடன் இருப்பவர் அப்படிங்கிறது வாச்சியார்த்தமான மீனிங். இப்போ இது அதே நிஷங்கினேங்கிறது திருப்பி ரெண்டாவது வரும்போது, அதாவது கையில வச்சிட்டு இல்ல, அதாவது கையில வச்சிருக்கிறவன்கிட்ட நம்ம ஒரு சூக்ஷ்மமான பாயிண்ட், இப்ப கையில ஒருத்தர் வச்சிருக்காரு அப்படின்னா அது ஒரு நிலை. அவர் ரெண்டு நிலையில் இருக்கலாம், தாக்கும் நிலை, தாக்காத நிலை. வச்சிருப்பாரு, ஆனா இன்னும் தாக்குறதுக்கு ரெடி இல்லை. மனதளவில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அப்படி கூட இருக்கலாம் இல்லையா? ஆனா இந்த நிஷங்கினைக்கு என்ன சொல்றாங்க சுவாமிஜிஸ் எல்லாம், ரெடி டு அட்டாக். அந்த ஸ்டேஜ் மனதில் பிக்ஸ் பண்ணியாச்சு, கையில வச்சிருக்கிறோங்கிறது வேற, அடுத்தடுத்து இதுல சொருகி விடுறக்கு ரெடியானு அர்த்தம். அப்ப என்ன எழுதிக்கலாம் மீனிங் எழுதும்போது, அதாவது ரெடி டு த்ரோ, அங்க வந்து கையில வச்சிருக்காரு, அட் எனி டைம் ஹி கேன் த்ரோங்கிறது அந்த டைம். சுவாமிஜி சொல்றது அட் எனி டைம் ஹி கேன் த்ரோ அப்படிங்கிறது. இங்க என்னது, ரெடி டு த்ரோ, விடுவதற்கு தயாராயிட்டாரு. நீங்க சொல்லி முடிக்கிறதுக்கு அங்க என்ன ஆயிரும், விட்டுருவாருன்னு அர்த்தம். ரெடி டு த்ரோ, அம்புகளை வைத்துக் கொண்டு இருப்பவர். அதுதான் ரெண்டுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், மனதளவில் தான். ஏன்னா மனதில் எப்பவுமே ஒரு கர்மத்தை நீங்க பண்றீங்கன்னா முதல்ல சங்கல்பம், அதுக்கப்புறம் ரெடினஸ், அப்புறம் அந்த கர்ம நடைபெறும் இல்லைங்களா? 3 விதமா தான் ஒரு கர்மம் நடைபெறும். சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, அது ஃபர்ஸ்ட் சங்கல்பம், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், 2வது ஸ்டேஜ், 3வது ஸ்டேஜ் நம்ம இங்க எடுத்துக்கணும். ஒரு கர்மம் நடைபெறுவதற்கு முன்னால 3 நிலையில் நம்ம கர்மம் ஸ்டார்ட் ஆகும். ஒண்ணு மனதில் நினைப்போம், அதுக்கப்புறம் அது ரெடினஸ் வருவோம், நாளைக்கு என்ன பண்ணலான்னு நேத்து நைட் சிந்திச்சு வைக்கிறதுங்கிறது சங்கல்பம். கால் எந்திரிச்சு நம்ம இன்னைக்கு இது பண்ணிடலாம் அப்படிங்கிறது சங்கல்பம். கால் எந்திரிச்சுன்னா அதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும். அதுக்கு முன்னால எந்திரிக்கிறது, குளிக்கிறது, சாமி கும்பிடுறது எல்லாம் என்னது, சமையல் பண்ண போறதுக்கு முன்னால் இருக்கிற ரெடினஸ். கிச்சனுக்குள்ள போயிட்டோம்னா தான் என்ன ஆகுது, அது கர்மம் செயல்பாட்டுக்கு வரும். இந்த 3 நிலையில் 2, 3க்கும் எடுத்துக்கலாம். நிஷங்கினே, அவர் வந்து அவரு சமையல் பண்ண போல, அம்புடுறது, சரிங்களா? அந்த மாதிரி புரிச்சுக்கணும். அடுத்தது நிஷங்கினே இஷு திமதே. இஷு திமதேனாங்க அம்பார துணியில ஃபுல்லா என்ன வச்சிருக்காராம், அம்புடையவருக்கு. அங்க எம்டி கிடையாது. இப்போ ஒரு வீரன் போருக்கு செல்றதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அந்த அம்பார துணியில நிறைய வச்சிருப்பாரு. அது என்ன ஆயிரும், ஒரு காலகட்டத்துல விட்டு விட்டு தீர்ந்து போயிடும். அந்த மாதிரி இல்லாம ஃபுல்லா எப்பவுமே இஷு திமதே, அம்பார தூணியில் அம்புகளை நிறைய வைத்திருப்பவருக்கு. இதெல்லாமே எது காமிக்குது, ரெடி டு த்ரோ, கண்டினியூஸ்லி ஹி கேன் த்ரோ, அதான் அர்த்தம். அந்த அளவுக்கு அவருக்கு என்ன இருக்குது, வெப்பன் இருக்கிறது. இஷுதிமதே. அடுத்தது தஸ்கராணாம் பதயே நமோ நமஹா. ஸ்தேனானாம் பதயே, கக்குபாய நீ சங்கினே ஸ்தேனானாம் பதயே. அதாவது ஸ்தேனானம்னாங்க மறைந்து, எல்லாமே அந்த கொள்ளையடிக்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே எல்லாமே புரிஞ்சுக்க வேண்டியதான். அதாவது ஸ்தேனானம்னாங்க மறைந்து இருக்கும் திருடர்களின் தலைவன். மறைந்து இருந்து திருடர்கள். இது ஒரு குரூப் ஆஃப் திருடர்கள். திருடர்களோட வெரைட்டிஸ் சொல்லி அவங்க எல்லாத்துலயும் நான் தான் இறைவன் தான் தலைவன்கிற மாதிரி அவருக்கு ருத்ரம் அப்படி போகுது.
பலவிதமான திருடர்கள் இருக்காங்க இல்லைங்களா? இப்போ ஒரு காட்டுக்குள்ள ஒருத்தர் போறாங்க அப்படின்னா, காட்டினுடைய ஆரம்பத்திலேயே நின்னு ஏன்னா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திருடர். இன்னைக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, பூட்ட உடைச்சு உள்ள போறோம், பூட்ட உடைச்சு தான் உள்ள வருவான். ஓட்ட பிரிச்சு உள்ள போறவன், ஓட்ட பிரிச்சு தான் உள்ள போவான். புரியுதுங்களா? வேற டெக்னிக்கலா யூஸ் பண்ணி மக்கள ஜனத்த டீவியேட் பண்ணி வெளியில வர சொல்லி கொல்றவன், திருடுறவன் அப்படித்தான் திருடுவான். இந்த மாரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த காலத்தில் இருந்த திருடர்கள கூறுறாங்க. எல்லாருமே நம்மள என்ன பண்றாங்க? மறைத்து, நம்ம அறிவை மறைத்து தான் உன்னால திருட முடியும். அதே மாரி இறைவன் நம்ம என்ன பண்றாரு? அந்த இடத்துல புரிஞ்சுக்க. ஏன்னா திருடனா உடனே இறைவன் இப்படி திருடனா அறிவை மறைக்கிறான் திருடன். அதே போல நம்மளுடைய அறிவை மறைத்து அஞ்ஞான ரூபமாக இருந்து நம்மளுடைய பாப்ப புண்ணியங்களை கழிக்க செய்கிறார். கர்ம பலதாத்தாவாக இருக்கிறாருங்கிறதான். இப்ப ஸ்தேனான என்ன சொன்ன? மறைந்து இருந்து திருடும் திருடன். அப்படிப்பட்டவனுடைய தலைவனாக இருக்கிறார். நிஷங்கினே ரெடி டு த்ரோ. இஷுதிமதே அம்பார தூணியில் ஃபுல் ஆஃப் அன்புகளை உடையவர். அடுத்தது தஸ்கரானாம். இது ஒரு கொள்ளையர்கள் தான். இவங்க வந்து வழிப்பறி கொள்ளையன்னு சொல்லும் பார்த்திருக்கீங்களா? அவங்க டிராவலர்ஸ் எங்காவது ஊர்ல இருந்து போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? ஒரு காடு வழியா தாண்டி போறாங்க அப்படின்னா மரத்துல ஒளிஞ்சிருப்பாங்க. கிட்டு வரும்போது தப்புன்னு குதிச்சு அந்த பாதையில வெயிட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. வீடு வீடா பூந்தெல்லாம் திருட மாட்டாங்க. இது வழியா பாதையில போறவங்க எப்படி அந்த காலத்துல தானியத்தை கொண்டு போவாங்க, வேற தானியத்தை வாங்கிட்டு வருவாங்க, காட்டு வழியா போக வேண்டியது வருதுன்னு என்ன பண்ணுவாங்க? ஒளிந்திருந்து வழிப்பறி கொள்ளையர்கள். டிராவலர்ஸ இருந்து கொள்ளையடிக்கிறவன். வழிப்பறி கொள்ளையர்களின் தஸ்கரானாம் வதையே. வழிப்பறி கொள்ளையர்களின் தலைவனாக இருப்பவரே. அடுத்தது வஞ்சத்தே பரிவஞ்சத்தே ஸ்தாயூனாம் பதகே நமோ நமக. வஞ்சத்தே பியூட்டிஃபுல் வேர்டு. இது அதே மாதிரிதான் பியோர் வேதாந்தம். வஞ்சத்தேனாக வஞ்சிப்பவராக இருக்கிறார். திருடங்கிறாங்க சுவாமிய, சுவாமி இறைவனை வஞ்சிப்போர்னு சொல்றாங்களே, இதெல்லாம் கரெக்டா புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இறைவன் எனக்கு கஷ்டம் கொடுத்துருவாரு, ஐயோ தெய்வ குத்தாயிரும் அப்படி பயந்து கொள்ளக்கூடாது. வஞ்சிக்கிறார். ஒரு பக்தனுடைய மூடுது. இறைவா நீ என்ன வஞ்சிச்ச? எப்படி சொல்றாருன்னா கேட்டீங்க, இது எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டா, என் மனதுலதான் நீ வெளிப்பட்டு இருக்கிற. ஆனா நீ என்ன பண்ணிட்ட? என்னிடமிருந்து மறைந்திருக்கிறாய். என்னை நீ வஞ்சிச்சுன்னு என்னங்க? நமக்கு தெரியாமல் ஒரு துரோகம் பண்றதானே வஞ்சிக்கிறது. தமிழ்ல நம்ம யாரு செய்வா சரியான வஞ்சகன் என்னங்க அர்த்தம்? வஞ்சித்துட்டா அதாவது வஞ்சகராக இருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம கூடவே இருப்பாங்க, நல்லவனாட்டவே இருப்பாங்க, நமக்கு தெரியாம முதுகுல இருந்து குத்துவாங்க, நம்மளை ஏமாத்துவாங்க, தொழில் பிசினஸ் ஒண்ணு ஆரம்பிப்போம், நண்பனாக இருப்பாங்க, சமயம் பார்த்து நம்மள வெளியில அனுப்பிடுவாங்க, இல்லையா பணத்தை தேடிட்டு இருப்பாங்க. அது நமக்கு அவங்களுக்கு பேரு என்னது? வஞ்சகன்னு பேரு. எனிமி வந்து நேரம் நிப்பா, டேய் உனக்கு எனக்கு அவனை ஈஸியா நம்ம டேக்கிள் பண்ணிடலாங்க. இந்த வஞ்சகம் புரியவர்களை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நண்பனாகவே இருந்து கூடவே. அதுக்கு தேவை என்ன சொல்றாரு? என் மனதில் இறைவா என்னுடனே இருந்து உன்னை மறைத்து கொண்டு எல்லாம் எனக்கு நல்லது பண்ற மாதிரியே பண்ற. எனக்கு எது வேணாலும் நீ கொடுக்குற வாழ்க்கைக்கு என்னது ஒரு மூச்சு காற்றுல இருந்து உயிர் வாழ்வதற்கு எது தேவையோ அதையெல்லாம் கொடுக்கும் போது நல்லவனா தெரியுற இறைவா இல்லைங்களா? இறைவன் கொடுத்துதானே மூச்சுக்காற்று, இறைவன் கொடுத்துதானே தாய் தந்தை, இறைவன் கொடுத்துதானே இந்த குடும்பம், இறைவன் கொடுத்துதானே இந்த கர்மம். அந்த இடத்துல எப்படி இருக்கிற நீயே? நல்லவனா இருக்கிறியே, எனக்கு தெரிகிறையே. ஆனா ஒரு இடத்துல நீ என்னைய வஞ்சித்து விட்டாய். எப்படி நீ வஞ்சித்த? உன்னுடைய சொரூபத்தை என்னிடமிருந்து மறைத்து விட்டாய். என்னுடைய சொரூபம் உன்னுடைய சொரூபம்னு தெரியாம மறைச்சு வச்சுட்ட. ஆனா பார்த்த எப்படி இருக்கிற இறைவா? நல்லவனாக நீ எனக்கு தெரிகிறாய். சோ வஞ்சகனா நல்லவனாகவும் இருக்கிறது, கெட்டவனாக இருக்கிறது பேரு தான் நம்மிடம் பழகிறவங்கள தான் வஞ்சம். வஞ்சிப்பவரே.
அது அப்படி சொன்னா பத்தாது, அடுத்த வேர்டு பாருங்க, வஞ்சத்தே பரிவஞ்சத்தே. ரிப்பீட்டட் தான் அந்த வேர்டு, அதே அர்த்தம் தான். பரிங்கிற ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணி கொடுக்குறாரு. வஞ்சத்தே பரிவஞ்சத்தே, படுவஞ்சகன். வஞ்சகன்னு சொல்றக்கும் தமிழ்ல படுவஞ்சகன் அவன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான். வஞ்சகன் அது சொல்லி முடியல அவர்னால, உடனே இன்னொரு வேர்டு என்ன பண்றாரு இறைவன், படுவஞ்சகனாக. பரிவஞ்சத்தேனா படுவஞ்சகன். இறைவன்ட்டியே நீ யாரு, வஞ்சகன், இவ்வளவு நல்லது பண்றியே, ஒரு முக்கியமான இடத்துல எனக்கு நீ என்ன பண்ணிட்ட, வஞ்சகம் பண்ணிட்ட, உன்னுடைய சொரூபத்தை என்னிடமிருந்து மறைத்து விட்டாய். அல்லது என்னுடைய, அதையும் எடுத்துக்கலாம், அல்லது இறைவன் என்னுடைய சொரூபத்தையே என்னிடமிருந்து நீ மறைச்சிட்ட. ஆனா எங்க பார்த்து எப்படி இருக்குது, நீ நல்லவனாக நான் பக்தனாக நான் இருக்கிறேன், உன்னை வழிபடுகிறேன், நீதான் சரணாகதின்னு வந்துட்டேன். அப்படிப்பட்ட என்னை நீ ஒரு இடத்துல என்ன பண்ணிட்ட, வெறும் பக்தனாக இருக்கும்போது வஞ்சிட்ட. அடுத்தது படுவஞ்ச வஞ்சத்தே பரிவஞ்சத்தே. அடுத்து என்னது, ஸ்தாயூனாம் பதையே. அதேதாங்க அடுத்த லெவல் ஆஃப் அடுத்த டிகிரி கூட்டிட்டு போறாரு. சொல்றோம் இல்லைங்களா சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு, அந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் அந்த வஞ்சகத்துக்கே 3 டிகிரி போடுற. 3வது சூப்பர்லேட்டிவ் டிகிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நயவஞ்சவர்களை தலைவனாக இருக்கிறாய். இந்த உலகத்துல எத்தனையோ நயவஞ்சகர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நீ யாரு, தலைவன். உன்னையாட்ட வஞ்சகம் பண்றதுக்கு இந்த உலகத்துல ஆள் இல்லைங்கிற. சோ முதல்ல வஞ்சகனாக இருக்கிறேங்கிறாரு. ஏன்னா ஒரே மீனிங் தாங்க. வஞ்சகம் எப்படி பண்றான்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா 3 ஒன்னா புரிஞ்சுக்கலாம். வஞ்சகம் பண்றேன்னு சொல்றாரு, படு வஞ்சனா இருக்குன்னு சொல்றாரு. அதுவும் சொல்லி முடியல அவர்னால, வஞ்சகம் பண்றவங்களுடைய தலைவன், எம்பசைசிங் த வஞ்சகர். அப்ப நமக்கு என்ன புரிஞ்சா போதும், எப்படி இறைவன் என்னை வஞ்சகம் பண்ணா நான் புரிஞ்சுக்கிறது, எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து என்னை போஷிப்பதை போல போஷிச்சுட்டு ஒரு இடத்துல எனக்கு ஆப்படிச்சு உட்கார வச்சிட்டார். எது, என்னுடைய சொரூபம் என்னன்னு தெரியாத மாதிரி எனக்கு அவர் இறைவன். அப்படிப்பட்டவருக்கு நாம் என்ன பண்றோம், நமோ நமக, அப்படிப்பட்ட உன்னை நான் வணங்குகிறேன். இப்படி யாராவது நாள ப்ரே பண்ண முடியுங்களா? See the value of ருத்ரம். இதனாலதான் சொல்றேன், இதை கேட்கும்போது இறைவனுக்கு மனசு எப்படி இருக்கும் யோசனை பண்ணிப்பாரு. அர்த்தம் தெரிஞ்சு சொன்னா அது வேற, அர்த்தம் தெரியாம சொன்னாலும் அதுக்கு பலன் உண்டு. ஏன்னா these words are not from any human brain, it is from பகவான். அது யோசனை பண்ணிக்கணும். வஞ்சத்தே பரிவஞ்சத்தே ஸ்தாயூனாம் பதையே. நமக்கு புரிஞ்சுக்கணும். அந்த வஞ்சக ஃபர்ஸ்ட் திருடர்கள்னா கரெக்டா புரிஞ்சுக்கும், அடுத்தது வஞ்சகன்னா கரெக்டா புரிஞ்சுக்கும், அடுத்தது நிச்சேரவே. நிச்சேரவே, எஸ், நிச்சேரவே. நிச்சேரவே திருடுவதற்காக உள்ளே செல்பவர். இப்ப திருடன்னு வச்சுக்கல, உள்ள போகணுமா இல்லையா? சர் மீன்ஸ் யூ ஷுட். ஒரு வீட்டுல திருடுறாங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணி ஆகணும், இந்த திருட ஷுட் என்டர் த ஹவுஸ் தானே. வீட்டுக்குள்ள நுழையாம எப்படிங்க அந்த வீட்டுல திருடுறது, அந்த மாதிரி அர்த்தம். நீ என்ன பண்ணின, அதாவது அவன் வீட்டுக்குள்ள திருடன் போற மாதிரி திருடுவதற்காக உள்ளே சஞ்சரிப்பனா, என்னை நயவஞ்சகம் செய்வதற்காக, என்னை திருடுவதற்காக, என்னை திருடுங்கிறது மறைப்பதற்கு, என்னுடைய சொரூபத்தை மறைப்பதற்காக நீ என்ன தெரியுமா பண்ணின இறைவா, எனக்குள்ளேயே வந்துட்ட. உள்ள வந்தா தானே நம்மள, மனதுக்குள்ள வந்தா தானே நம்மள எல்லா வேலையும் பண்ண முடியும். வீட்டுக்குள்ள வந்தா தானே திருட முடியும். இப்ப வீடுங்கிறது என்னது, மனம். நான் சொல்ல வீடுங்கிறது மனம், திருடன்கிறது யாரு, இறைவன். இப்ப இறைவன் என்ன பண்ணிட்டாரா, எப்படி நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து இறைவன் திருடன் திருடுறானோ அதை போல் மனம் என்னுடைய மனதிற்குள் நுழைந்து உள்ளே சஞ்சரித்து கொண்டு, நுழைந்துங்கிற விட இந்த இடத்துல சஞ்சரித்து கொண்டு, சர் மீன்ஸ் அந்த இடத்துல மூவ் ஆயிக்கொண்டுன்னு, சர் டு மூவ், இந்த இடத்துல சர்ங்கிற தாத்து தான் வந்திருக்குது. அப்ப எப்படி புரிஞ்சுக்கலாம், சஞ்சரித்து கொண்டு, என் திருடுவதற்காக என் மனதில்
திருடுறதுன்னா என்ன அர்த்தங்க? என்னை அஞ்ஞானத்தில் ஞானத்தை மறைப்பதற்காக என்ன பண்ணுன நீ? என்னை பற்றிய ஞானத்தை மறைப்பதற்காக என் மனதில் எங்க இருக்கிற? சஞ்சரித்துக் கொண்டு நான் ஆல்வேஸ் எப்பவுமே நீ என் மனதில் இருக்கிற. கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டீங்கன்னா கூட நான் தெரிஞ்சிருவேன். நீ ஏன்னா மறைக்கிறாள் வெளியே போயிடுச்சு வச்சுக்க. நாம தெரிஞ்சுக்கலாம். ஓ! எந்த இருந்தாலும் மறைச்சு வச்சிருந்தாரு அப்படின்னு. நீ என்ன பண்ற? எப்பவுமே அதான் சர்வு. எப்பவுமே ஒரு க்ஷணம் கூட என் ஆயுள் நாட்களில் ஒரு க்ஷணம் கூட நீ மறைக்கிற செயலை தடுப்பது இல்லை. மறைத்துக் கொண்டே சஞ்சரித்துக் கொண்டேன்னு அர்த்தம். ஆல்வேஸ் த்ரூஅவுட் மை லைஃப், த்ரூஅவுட் மை பர்த். இதுக்கு முன்னால புல்லாய், பூடாய், பரமாய், விருட்சமாய், பல்லிரு எப்படி எப்படி எடுத்தனோ எல்லா சரீரத்திலும் எல்லா க்ஷணமும் என்ன பண்ணிட்டே இருக்க நீ? சஞ்சரித்து ஒரு க்ஷணம் நீ வெளியே போனீங்கன்னாக்கா நான் என்ன ஆயிடுவேன்? வெற்றி விடுவேன் ஞானத்தை. ஆனா நீ என்ன பண்ண மாட்டேங்கிற? டைம் கேப்பே இல்லாம எங்கிட்ட புடிச்சு வச்சு கோத்திருக்கிறேங்கிற. நீ சேரவே. அடுத்தது பரிச்சராய. பரிச்சராய. இப்ப சருதா தாத்து சஞ்சரித்துக் கொண்டு என் மனதில் புரியுதுங்களா? சஞ்சரித்துக் கொண்டு இருத்தல் என்றால் எந்நேரம் இருக்கன்னு சொல்லுங்களேன். எந்நேரம் இங்கே உள்ளே சுத்திக்கிட்டு இருக்கிறேங்கிற பாத்தீங்களா? அந்த மாதிரி அர்த்தம். பாப்பா அது என்னது? நீச்சராய். அடுத்தது அதே சருதாத்து தான் பரிச்சராய. அப்படின்னா இப்ப நம்ம ஒரு இடத்த சுத்தி வரோம் அப்படின்னா பரி மீன்ஸ் கம்ப்ளீட்லி என் மனது வந்து ஒரு இடத்துல இருந்துகிட்டு மனதுக்குள்ள இருக்கிற அதுல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல. நான் இல்லாத இடத்த வச்சு ஏதாவது ஜமாளிச்சுக்குவேன். நீ என்ன பண்ற? மனம் முழுவதும் கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்ட? மறைச்சு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாய்ன்னு அர்த்தம். மனம் முழுமையும் தூங்குனாலும் என்ன பண்ற? உன் வேலையை நீ செஞ்சுட்டு இருக்கிற. நான் முழிச்சிருந்தாலும் நீ என்ன பண்ற? உன் வேலையை செஞ்சுட்டு இருக்கிற. சோ நான் தூங்குனாலும் சரி, கனவு கண்டாலும் என்ன பண்ற? என்னை மறத்துறையா இல்லையா? நான் யாருங்கிறது தெரியாம தான் நாங்க கனவு கண்டுட்டு வந்திருக்கேன். நான் இங்க பெட்ல படுத்திருக்கிறேன். எங்க பக்கத்துல புலி இல்லைங்கிற அறிவு இருந்தா கனவுல வர புலியை பார்த்து பயப்படுமா? கனவுல என்ன பண்ணி வச்சுட்ட? நான் இந்த பெட்டில் படுத்துக் கொண்டிருக்கிற பாதுகாப்பாக வீட்டுக்குள் இருக்கிறேன்னு எனக்கு எனக்கு ஞாபகம் வருதா என்ன? அங்க புலிய பார்த்தா என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? ஐயோ புலி, ஐயோ புலின்னு கனவிலும் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? மனதில் சஞ்சரித்துக் கொண்டு இருக்கிறார். அத கூட அந்த நேரத்துல கூட என்னை தூங்குற நேரத்துல கூட விடாம என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? சஞ்சரித்துக் கொண்டு. அதுதான் என்னது? பரிச்சரா. பரி மீன்ஸ் நன்கு. அந்த பரிங்கிற விட மேலேயே பார்த்த பாருங்க. பரி வஞ்சதே. பரி மீன்ஸ் அந்த எம்பசைஸ் பண்றது. அதுதான் அது பரி ப்ரிஃபிக்ஸ். அதேதான் இங்கே பரிச்சராய. கம்ப்ளீட்லி என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்னை திருடுவதற்காக முழுவதுமாக சஞ்சரித்துக் கொண்டு என் மனம் முழுமையும். முதல்ல மனதில் சஞ்சரிக்கிறதுன்னு ஒண்ணு. ரெண்டாவது மனம் முழுமையும் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு என்ன அர்த்தம்? தூங்கும் போதும் சரி, கனவு காணும் போதும் சரி, விழித்துக் கொண்டிருக்கும் போதும் சரி, நீ என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிற? என் மனதில் சஞ்சரித்துக் கொண்டிருப்போம் தான். அடுத்தது அரண்யானாம் பதையே. காடுகளில் திருடுபவர்களுடைய தலைவன். இப்ப திருடனா புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு வஞ்சிப்பவர் திருடங்கிற வேர்டு கரெக்டா புரிஞ்சுட்டா இந்த அப்படியே இந்த அணுவாகமே கரெக்டா போகும். இல்லைன்னா புரியாது. காடுகளில் அரண்யானாம் பதை. வனங்களில் வழிப்பறை கொள்ளையர்களுக்கு தலைவராக உள்ள ஈஸ்வரனுக்கு நமோ நமக. இப்பெல்லாம் காடுகள்ல திருடங்க இருக்காங்களா? காட்டு வழியில யாரு போறா? அதெல்லாம் அந்த காலத்துல இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒத்து வரும். இன்னைக்கு காட்டுல யாருங்க போறோம்? காட்டுல நம்மள முன்னால் நின்று நடுவில் நின்று வழிப்பறை கொள்ளையர்கள்லாம் காடு அரண்யானம் கொள்ளையர்கள்லாம் இப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா காட்டுக்குள்ள யாரா போனாத்தான். சோ அரண்யானா பதைய. அல்லது இத வந்துங்க காட்டுக்குள் இருந்து கொண்டு திருடுறாங்க பாத்தீங்களா? மரத்தை வெட்டுறது, விலங்குகளை வெட்டுறது, அதை காசு பண்ணிட்டு பொழைச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அவங்கள அவங்க வழிப்பறை கொள்ளையில அடிக்க மாட்டாங்க. அங்க இருக்கிற விலங்குகளையும் வேற விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு வாழ்றாங்க பாத்தீங்களா? அவர்களுடைய சொரூபமாக நான் தான் இருக்கிறேன்னு புரிய வைக்கிறார். அப்படி ரெண்டாவது இன்டர்பிரேஷனும் உண்டு. ஏன்னா அவெல்லாம் மோசமான காட்டை அழிப்பது வந்து திருடதுலயே மோசமான திருட்டு. காட்டுக்குள்ள நுழைஞ்சு மரத்தை வெட்டுறது, அனிமல்ஸ வெட்டுறது, கொல்றது, இந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது ரொம்ப மோசமான ஒரு தவறு. அந்த தவறு பண்ணுவனுடைய சொரூபமும் நான் தான். அவனும் உன்னுடைய சொரூபமும் அவனுடைய சொரூபமும் இறைவன் சொல்றார். என்னுடைய சொரூபம் என்னது? ஒண்ணு ஏக்கக.
ஆத்மா அத்விதீய ஏக. சொரூபம் ஒண்ணு, அவனுடைய சரீரம் வேற, உன்னுடைய சரீரம் வேற. ஆனா சொரூபத்தில் சர்வபூத ஆத்மபூத ஆத்மா. அதத்தான் இங்க கொண்டு வராரு. அரண்யானாம் பதையே. ஏன்னா இந்த காலத்துல காட்டுக்குள்ள போய் வழிப்பறி கொள்ளையர்களா இல்லாததுனால நாம இப்படி இத எடுத்துக்கலாம். காடுக்குள் கொள்ளையடிப்பது. அடுத்தது அப்படி எப்படி எடுத்துக்கணும்? வஞ்சதே நமோ நமக, பரிவஞ்சதே நமோ நமக, ஸ்தாயூனாம் பதையே நமோ நமக. அது அடுத்தது நீ சேரவே நமோ நமக, பரிச்சராய 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 நமோ, பிரிக்க தெரியணும். பரிச்சராய நமோ நமக, அரண்யானாம் பிரிச்சுக்கிறாங்க. பரிச்சராயன்னு பிரிச்சு அடுத்த வேர்டு அரண்யானாம் பதையே நமோ நமக. அடுத்தது ஸ்ருகாவிப்யோ நமோ நமக. ஸ்ருகாவிப்யோ, ஸ்ருகாவிப்யோ. ஆயுதங்களால் தன்னை காப்பாற்றி கொள்பவராக இருப்பவர், அப்படிப்பட்டவருக்கு நமோ நமக. இப்ப போலீஸ்கார ஒரு கன் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. தவறு செய்பவர்களை கொல்றது அடிக்கிறதுங்கிறது, அந்த பயத்தை உண்டு பண்றது, அதை மீறி பண்ணும்போது சுடுறது ஓகே. முதல்ல அவரு தன்னைத்தானே காப்பாத்திக்கணும். அந்த ஆயுதம் தன்னை ஃபர்ஸ்ட் காப்பாத்துறது. ஏன்னா அந்த கையில ஆயுதம் இருக்குது. போலீஸ்ட ஒரு கன்னு நம்ம பாக்குறோம் போது ரெண்டு அங்கு நடைபெறுகிறது. ஒண்ணு திருடனுக்கு பயம், இன்னொன்னு அவர் முதல்ல என்ன, இப்ப திருடனுக்கு பயத்தை கொடுப்பவராக இருக்குன்னா அவர்கிட்ட ஒரு சக்தி இருக்கணும். தன்னை யார் தன்னை தானே காப்பாற்றி கொள்கிறார்களோ முதல்ல அதுதான் இருக்கணும். அவர்களால் தான் மற்றவர்களை தண்டிக்கவோ காப்பாற்றவோ முடியும். இல்லைங்களா? முதல்ல அந்த கன்னு வெப்பன் இருக்கிறவங்க என்ன பண்ணிக்க தெரியணும், அந்த ஆயுதத்தினால் தன்னைத்தான் காப்பாற்றி கொள்பவர். அந்த இடத்த சொல்ற, இறைவன் தன்னைத்தான் காப்பாற்றி கொள்பவராக இருக்கிறார்னு அர்த்தம். இப்ப கமிங் டு வேதாந்த பாயிண்ட். இறைவன் எப்படிங்க தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்கிறார்? காப்பாற்றி ரட்சித்துக் கொள்பவர். உலகத்தில் இருக்கிற இவ்வளவு நம்ம எப்படி படிச்சிருக்கோம், உலக மக்களை எல்லாம் ரட்சிக்கிறாரு, பாதுகாக்கிறாரு, காப்பாற்றுறாரு. அப்ப இறைவனை யார் காப்பாற்றுவது? யோசனை பண்ணிருக்கமா? இத்தனை நாள் வரைக்கும் என்னை இத்தனை பேர் போய் இறைவா காப்பாற்று, இத்தனை பிரச்சனை என்னை காப்பாற்று, அத்தனை வருஷம் வாழ்நாள் இருந்து கடைசி வரைக்கும் இறைவா காப்பாற்றுன்னு போய் ஓடி பேப்பர் அன்னைக்கு பார்த்தா திருச்செந்தூரோட சாமி கூட்டமா போய் உழுகுறவன் என்னை காப்பாத்து அத்தனை ஜனம் என்னதான் கேக்குறாங்க, வெவ்வேறு ஃபார்ம்ல கேட்பாங்க. பிரச்சனை தீரும்னு என்ன அர்த்தங்க? இந்த பிரச்சனைக்காக நான் போனேன், அந்த பிரச்சனைக்காக போனோம்னு என்னங்க அர்த்தம்? அந்த பிரச்சனை என்னை காப்பாத்துறதுக்காகத்தான் எல்லாரும் போறோம். யாராவது யோசனை பண்ணிருக்கமா? அவரை பொண்ணே ஒரே வார்த்தை, வித்தவுட் எனி லாஜிக். அவர் தான் கடவுளாச்சே, அவர் அவரை காப்பாத்திக்குவார். எப்படி தெரியணுமே? அடுத்த கேள்வி பதில் கேட்டீங்கன்னா அதெல்லாம் கேட்கக்கூடாது. எப்படி இறைவன் தன்னைத்தானா காப்பாத்திக்க கேட்டு பாருங்க, யாரோ ஒருத்தங்க பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் அதனால இறைவன் அதெல்லாம் வேகா அப்படி மூடிக்கிறது. லாஜிக்கா தெரியணும். அவரு எப்படி தன்னைத்தானே காப்பாற்றி கொள்கிறார். அப்பதான் அவர் என்ன பண்ண முடியும்? கோடிக்கணக்கான பேர் திருச்செந்தூர் பழனியில போய் விழுகிறான், அத்தனை பேர் அவனால் காப்பாற்ற முடியும். எப்படி இறைவன் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்கிறார்? ஆத்ம ஞானேன. அவர் என்னது? நித்திய முக்தக படிக்கிறமா இல்லையா? நித்திய புத்தக நித்திய சுத்தக ஒண்ணு. அடுத்தது அனைத்திற்கும் அவர் ஆதாரமாக, இரண்டாவது பாயிண்ட். அனைத்துக்கும் அவர் ஆதாரமாக இருக்கிறாரு, அனைத்துக்கும் அவர் அதிஷ்டானமா இருக்கிறாரு, எல்லாவற்றுக்கும் இருப்பை கொடுத்து கொண்டிருப்பவர். இப்ப ஆகாசத்தை, இப்ப நீர் இருக்கு காப்பாத்துறோம், நெருப்பு இருக்கு காப்பாத்துறோம், ஒரு சின்ன விளக்கேத்த என்ன பண்ற, கை வச்சு இப்படி காப்பாத்துறமா இல்லையா? அதை காப்பாத்துறமா இல்லையா? அது பெரிய ஆச்சு, அப்புறம் அதை நம்மள வச்சு போட, அது வேற விஷயம். மொத்தத்துல விளக்கு பத்திட்டு அதை காப்பாத்துறமா இல்லையா? ஆனா ஆகாயத்தை நம்ம ஆகாயம் என்கின்ற ஒரு பஞ்சபூதத்துல ஒண்ணு இருக்கா இல்லையா? அதை யாராவது காப்பாத்துமா என்ன? ஏன்?
அதே தத்துவம் தான் இறைவன். அதை புரிஞ்சு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உடனே ஆகாயம் இஸ் ஈக்குவல் டு இறைவன் மேட்ச் பண்ணிடக்கூடாது. இப்போ நீரை நம்ம காப்பாத்தி ஆகணும், நெருப்பை நம்ம காப்பாத்தி ஆகணும். பூமி பெண்ணாக வேண்டி இருக்குது, வெட்டி 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 கொண்டு போயிட்டு இருக்கானுங்க, காப்பாத்தி ஆகணும். எதுவுமே என்ன பண்ண வேண்டிய நிலையில தான் இருக்குது. வாயு ஆகட்டும் கண்டிப்பா காப்பாத்தி ஆகும், இல்லைன்னா நமக்கு நல்லா காத்து வரப்போறது இல்லை. அதனால வீட்டை சுத்தி என்ன பண்றோம், செடி வச்சுக்கிறோம், ஆக்சிஜன் வேணும், என்னென்னமோ சொல்றோமா இல்லையா. we have to protect, என்ன சொல்றோம், we have to protect air, we have to protect, we should not pollute air, we should not pollute water, we should not, இதெல்லாம் சொல்றோமா இல்லையா. யாராவது ஆகாசத்தை பொல்யூட் பண்ணாதீங்கன்னு சொல்றோமா என்ன. ஆகாசத்தை காப்பாற்ற நிலையில் ஆகாசத்தையே யாரும் காப்பாற்ற வேண்டியது இல்லாத போது ஆகாசத்தை படைத்த இறைவனை யோசனை பாருங்க. ஏன்னா மேக்ஸ் பண்றது எப்படி, ஆகாசம் தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ளுது. ஆகாசம் ஒண்ணு இருந்தாத்தான் இதெல்லாம் வாழாட்ட முடியும். ஏது அடுத்த பூதங்கள் எல்லாம் நீர்னு ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு என்ன வேணும், முதல்ல ஆகாசம் ஒரு ஸ்பேஸ் இருந்தா தானே அதுல நீர் இருக்கும், ஒரு ஸ்பேஸ் இருந்தா தானே அக்னி வர முடியும், ஒரு ஸ்பேஸ் இருந்தா தானே பூமி வர முடியும். அதை போல் இறைவன் ஒண்ணு இருக்கிறனாலதான், அந்த இறை தத்துவத்தினாலதான் இந்த உலகமே இருக்குது. அப்ப அது அனைத்துக்கும் அவர் என்னவா இருக்காரு, சத்து சித்து ஆனந்த சொரூபமாக இறைவன் இருப்பதால் அனைத்திற்கும் அதை சொன்னேன் ஆதார். எப்படி ஆகாசம் எப்படி இருக்குது, மத்த பூதங்களுக்கு ஆதாரமா இருக்கா இல்லையா, அதிஷ்டானமா இருக்குதா இல்லையா, இருப்ப கொடுக்குதா இல்லையா, அதேதான். அப்படியே உடனே அப்படியே நினைச்சக்கூடாது, அது ஜடம், ஆகாசம் என்பது ஜடம். ஆனா இறைவன் அதே தத்துவம், அவர் எங்கும் வியாபித்திருப்பதால், அனைத்துக்கும் அதிஷ்டானமாக இருப்பதால், அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பதால், அதிசூக்ஷ்மத்வாத், ஆகாச சூக்ஷ்மமா இருக்கிறதுனாலதான் அதுக்கு அந்த சக்தியே கிடைக்குது. அதை விட சூக்ஷ்மமாக இருப்பதால் தன்னைத்தான் அவர் காப்பாற்றிக் கொள்கிறார். ஆகாசத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் போக தேவையில்லை. ஆகாசத்தை நான் காப்பாத்துற, நீரும் போக முடியாது. ஆகாசமே உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என்று நெருப்பும் போக முடியும். ஏன்னா அந்த நெருப்பு இருப்பதற்கே அங்க ஆகாசமே. அதை போல இந்த உலகம் இருப்பதற்கு சத்தாக இறைவன் இருக்கிறார், சித்தாக இறைவன் இருக்கிறார், அனந்தமாக சர்வவியாபியாக இறைவன் இருக்கிறார். இதுதான் என்னது, ஆயுதங்களால் தங்களை ரட்சித்துக் கொள்வர், தன்னை அவர் காப்பாற்றிக் கொள்வாராக. வித்து இந்த இடத்துல ஆயுதம் எது, இறைவனுக்கு ஆயுதம் சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தம்ல என்னது அவருக்கு ஆயுதமா புரிஞ்சுக்கணும். ஆயுதங்களால் தங்களை ரட்சித்துக் கொள்பவரா, புரிஞ்சுங்களா. அடுத்து தன்னுடைய சொரூபத்தினால் அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்கிறார், அந்த ஞானத்தினால் தன்னை அவர் காப்பாற்றி கொள்கிறார், அப்படி புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஜிகாகும் ஷத்யோ நமோ நமக, ஸ்ரீகாவிப்யோ நமோ நமக, ஜிகாகும் ஷத்யோ நமோ நமக. இதுக்கு பிறரை இம்சிப்பவர், கஷ்டம் கொடுக்கவர். இறைவனுக்கு கஷ்டம் கொடுக்கிறாரு, காரணம் நமக்கு தெரியும், நமக்கு அதெல்லாம் காரணம் சொல்ல தேவையில்லை. ஒருத்தர் கஷ்டம் கொடுக்கிறாருன்னா முதல்ல அவருடைய பாப்பத்தை க்ஷயம் பண்றதுக்காக கஷ்டம் கொடுக்கிறார். அடுத்தது மீண்டும் பாப்பத்தை பண்ணாமல் இருப்பதற்காக கஷ்டம் கொடுப்பார். முதல்ல இருக்கிற பாபத்தை, அக்கௌண்ட் இருக்கிற பாப்பத்தை நீங்க கஷ்டம் கொடுத்து கழிக்க வைப்பார். அடுத்தது மீண்டும் அவன் என்ன கொடுக்க ஆரம்பிக்கிறமா, வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மீண்டும் பாப்பத்தை செய்யாமல் இருப்பதற்காக தண்டிப்பாரு. ஆனா அதை அவன் எப்படி எடுத்துக்கிறாங்கிறது வேற விஷயம். அது நல்லதுக்காக எடுத்து சாதனமாக பயன்படுத்தி, ஐயோ இனிமேல் நம்ம இந்த தப்ப பண்ணக்கூடாதுன்னு புத்திசாலியா இருக்கிற பொழைச்சுக்குவான். புத்திசாலி இல்லாத என்ன பண்ணுவான், மறுபடியும் தப்பு பண்ணுவான். அப்புறம் என்ன பண்ணுவாரு, ராவணனை கதம் பண்ணின மாதிரி கடைசியில முடிச்சு கட்டிடுவார். போதுண்டா சாமி, இந்த சரீரத்துல இருந்தீனா நீ மறுபடியும் உனக்கு மனுஷ சரீரமே கிடைக்காது, போதும் இந்த சரீரத்தை கட் பண்ணிட்டு போயிட்டே போய் அடுத்த ஜென்மமா பிறந்து பாவத்தை கழிவோன்னு அனுப்பிச்சுடுவார். சோ என்ன பண்றாரு, மற்றவர்களை இம்சிக்கிறார் இறைவன் என்றால் என் பொருட்டுத்தான் இறைவன் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறாரே தவிர அவரு சாடிஸ்ட் இல்ல. நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிற சாடிஸ்ட் இறைவன் அல்ல. நமக்கு கஷ்டத்தை கொடுத்து அப்படியே ஜாலியா உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு, அப்படி அல்ல.
நான் செய்த பாப்பத்தை கழித்தால் தான் எனக்கு புண்ணியம் பழுக்கும், புண்ணியம் பழுத்தா தான் ஐ கேன் ஹேவ் அ ஹாப்பி லைஃப். சோ அந்த இடத்துல பாப்பத்தை ஷயம் பண்ற, கஷ்டத்தை கொடுத்துதான் பாப்பத்தை நீ கஷ்டத்தை கொடுத்தா அதை ஏந்துன, பாப்பம் உனக்கு எப்படி வந்தது? கஷ்டத்தை கொடுத்துதான் ஏந்துற, அப்ப கஷ்டப்பட்டுதான் என்ன பண்ணி ஆகணும்? கழிக்கணும். அப்ப அதுக்கு உண்டான சூழ்நிலை கொடுத்தாக்க என்ன பண்ண முடியும்? பாப்பத்தை ஷயம் பண்ண முடியும். அப்ப சூழ்நிலை கொடுத்து கழிக்க வைப்பார். ஒண்ணு. ரெண்டாவது ஆகாமிக்க, இது வந்து சஞ்சித்த பிராரப்தத்தில் இருக்கிற பாப்பத்தை கழிப்பதற்கு. அப்புறம் ஆகாமி கர்மத்தில் பாப்பத்தை ஆட் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாரு? கஷ்டத்தை கொடுப்பார். அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த ஜென்மத்துல ஒரு தப்பு பண்ணும்போது தண்டித்து மறுபடியும் அந்த தப்ப பண்ணாதேன்னு சொல்றாரு. நமக்கு புரியுதோ இல்லையோ அது வேற விஷயம். நான் மறுபடியும் அப்படித்தான் பண்ணுவேன்னா உட்கார்ந்துரு. கடைசி என்ன பண்ணிடலாம்? ராவண நாட்டை வந்து கதம் பண்ணிடலாம்னு விட்டுருவாரு. ஆனா வாய்ப்புகள் நிறைய இடத்துல கொடுப்பாரு. நிறைய கஷ்டப்படும் போது ஐயோ நம்ம எது தப்பு பண்றோம், இனிமேல் நமக்கு கஷ்டம் மேல கஷ்டம் வருது, இனிமேல் நம்ம யாருக்கும் தப்பு பண்ணக்கூடாது ஒரு புத்தி வரும்னு எதிர்பார்த்துதான் கஷ்டத்தை கொடுக்குறாரு. அதுதான் அவரு பிறரை ஹிம்சிப்பவர். தப்பு செய்தவர்களை அப்படி புரிஞ்சுக்கணும். தவறுகளை பாப்பக்ஷயம் பண்ணுவதற்காக அவர்களுடைய நலத்தின் பொருட்டுதான் அவங்களை இம்சிக்கிறார் இறைவன். பாப்பம் செய்தவனுடைய நலனை மனதில் கொண்டு இவங்க பாப்பத்தை ஷயம் பண்ணணும், வேதாந்தத்துக்குள்ள வந்துடணும், பிறவி பெருங்கடலை நீந்தணும், தாண்டி போகணும் அப்படிங்கறதுக்காகத்தான் என்ன பண்றாரு இறைவன்? கஷ்டத்தை. ஆனா நாம என்ன சொல்றோம்? இறைவா உனக்கு நான் அத்தனை பூஜை பண்ணேன், புனஸ்காரம் பண்ணுனேன், இறைவா நான் உனக்கு அத்தனை செஞ்சேன், இந்த செஞ்சேன், அப்படி பண்ணினேன், இப்படி பண்ணினேன், ஆனா எனக்கு நீ கஷ்டம் கொடுத்துட்டியே, நீ இறைவனா இல்லையா? இதெல்லாம் அறியாமையுடைய மனதில், அறியாமை இருக்கிற மனதில் இறைவனை பற்றி அறியணும். ஆத்ம ஞானம் அல்ல, இறைவனை பற்றிய ஈஸ்வரனை பற்றிய அறியாமையில் இருக்கும் மனது என்னதான் கேட்கும்? இறைவனையே திட்டும். நான் உனக்கு அத்தனை வேணுனே இத்தனை வேணுனே, எனக்கு அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, அது மாதிரிலேயே இது மாதிரி. நம்ம கேட்கறதுல என்ன? ஒன்னா மாறணும், கிடைக்கணும். இது கிடைக்கலையே, எது கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும், எது மாறணுமா அதுதான் மாறப்போகுது. நீங்க கேட்டதுனால மாறாதது மாறுமோ? கிடைக்காதது கிடைக்கும்னா கிடையாது. கிடைக்க வேண்டியது எப்படிப்பட்டாலும் கைக்கு வந்து கிடைச்சிடும். கிடைக்க கூடாத விஷயம் என்னைக்கும் கிடைக்காது. ஏன்னா அதுக்கு உண்டான புண்ணிய பாப்பா நம்பிட்டு இருக்கு. அவர் என்ன பண்ணுவார்? இறைவன் என்ன பண்ணுவார்? அப்படி புரிஞ்சுக்கணும். பிறரை இம்சிப்பு. ஏன்னா இறைவன் மற்றவர்களை தண்டிக்கிறார் அப்படிங்கிறது நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு அப்பராக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. இறைவன் நம்மை காரணத்தோடு தான் கஷ்டத்தை கொடுக்கிறாரு. அப்ப நம்ம கஷ்டம் வரும்போது என்ன பண்ணணும்? வரவேற்க தெரிய வேண்டும். ஒவ்வொரு கஷ்டத்தையும் வரவேற்க தெரிந்த மனம்தான் மெச்சோர்டு மைண்ட். அதற்காகத்தான் காலையில் 5 மணிக்கு நான் வகுப்புகள் அட்டன் பண்றதே. எதுக்கு அட்டன் பண்றோம்? பிரச்சனைகளை வரும்போது அதை கண்டு துவழாமல், அதை கண்டு ஓடி போய் ஒளியாமல், எதிர்கொண்டு நின்று பிரச்சனையை ஃபேஸ் பண்ற தைரியம் பெறுவதற்காகத்தான் வேதாந்தம் படிப்பதே. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்குள்ள இந்த தத்துவங்கள் உள்ள போக போகத்தான் பிரச்சனை. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுங்க நீங்க அதை தள்ளி வைக்கிறதுனாலயோ அதுக்கு ஒரு முடிவு வரப்போறது இல்லை. ஓடி ஒன்றதுனாலயோ ஒரு போஸ்ட்போனிங் த ப்ராப்ளம், அது என்னைக்குமே நல்லதல்ல. பிரச்சனை எச்சுதான் ஆக போகுது. போஸ்ட்போனிங் த ப்ராப்ளமோ பண்றதுனால ஒரு முடிவு வரப்போறது. நம்ம அதைத்தான் பண்ணிட்டு இருப்போம். ஒன்னா போஸ்ட்போன் பண்ணிடுவோம், இல்லையா அதை விட்டு ஓடி போயிடலாம். பிரச்சனை விட்டு நாம நழுவி நம்ம கை கழுவிறதுன்னு சொல்லும்ல, அந்த மாதிரி அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லாம அதுவும் தப்பு. பிரச்சனைகள் வரும்போது என்னை நோக்கி, மற்றவங்க நோக்கி வரக்குள்ள உள்ள போக கூடாது. என்னை நோக்கி பிரச்சனைகள் வரும்போது அதை எதிர்கொண்டு நிற்கிற பக்குவம் அடைவதற்காகத்தான் அதை எதிர்கொண்டு அதை வரவேற்று, ஏன் இறைவன் கொடுத்தது, அந்த பிரச்சனை கொடுக்கிறவர் இறைவன். அதன் மூலியமாக என் மனதுக்குள் ஒரு பக்குவத்தை கொண்டு வருவதற்காக இறைவன் இந்த பிரச்சனை கொடுக்கிறாரு. அப்ப அதை வாங்கி முதல்ல வாங்கணுமே, கை நீட்டி ஏற்றுக்கொண்டு அந்த பிரச்சனைகளை அக்செப்ட் பண்ணணும். பிரச்சனைகளை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் இறைவன் கொடுத்ததுங்கிற ஏற்றுக்கொண்டு அதற்கு எதிர்கொண்டு நின்று போராடுகிற சக்தியை எந்த மனம் பெறும்? தர்மத்துக்கு உட்பட்டு இறைஞானத்துக்கு முயற்சி செய்கிற ஒரு மனிதனால் மட்டும்தான் பிரச்சனையை தைரியமாக எதிர்கொண்டு அதற்கு ஒரு நல்ல முடிவு கண்டுபிடிக்க சக்தியை அந்த மனம் பெறும். இதற்காகத்தான் படிக்கிறது. வாழ்க்கையில் எதற்காக படிக்கிறோம் அப்படின்னா இதுதான் வாழ்க்கையோட முதல் ஸ்டெப். பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளிவதற்காகவோ பிரச்சனைகளை கண்டு பயப்படுவதற்காகவோ அல்ல. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.